We educate students for companies, we educate students for employment அப்படிங்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்ம போகாமலே தங்கிட்டா அது பெரிய ஆபத்து இல்லையா? As an educationalist, how do you feel about that? அந்த நிலை இருக்க தான் செய்யுது. அது கண்டிப்பாக மாறணும். அது மட்டும் இல்லை, இது கண்டுபிடிப்பை பற்றி சொல்கிறீங்க. எனக்கு ஒரு என்டர்பிரினர்ஸே அப்படி தானே இருக்காங்க. ஏன் என்டர்பிரினர்ஸே வரலாமே? ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் பண்ணுறோம். MBA எத்தனை பேர் மாணவர் படிக்கிறான், MCA படிக்கிறாங்க, எல்லாம் வந்து பண்ணலாமே. பட் நிறைய அது வந்து ஒரு லேக்கிங் இருக்குது. So somehow we need the improvement in the educational pattern. Education pattern. அந்த அதாவது கல்வி முறையில் எனக்கு ஒரு எப்பவுமே உண்டு. நான் என்னுடைய நிறுவனங்களில் எப்பவும் சொல்கிறது உண்டு. ஆசிரியர்கள் வந்து பர்மனெண்ட்டாக நான் இந்த ஸ்கூல்லேயே படித்தேன், அவங்ககிட்டே ஸ்கூல் இருக்குது, அவங்ககிட்டே நான் படித்தேன், அப்புறம் அவங்கள்ட்டே நான் வந்து டியூட்டராக ஜாயின் பண்ணேன், லெக்சரர் ஆனேன், ப்ரொஃபஸர் ஆனேன், 10 வருஷம் டியூ டு மை ஏஜ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல நான் ஆஸ் பர் AICTE நார்ம்ஸ் UGC நார்ம்ஸ் பிரகாரம் நான் வந்து வாத்தியார் ஆகிட்டேன்னு சொல்லாமல் பிரேக் எடுக்கணும். 3 வருஷம் வந்து கல்வித்துறையில் படிக்கிறவங்க, வாத்தியாராக இருக்கிறவங்க 3லேருந்து 4 ஆண்டுகள் வந்து அவங்க வந்து கல்வியில் இருந்தாங்கன்னா 4 ஆண்டுகள் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும், திருப்பி உள்ளே வரணும். இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து எப்போ டீச்சராக மாறுறாங்களோ அப்போ வந்து இந்த நிலை மாறும். அந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டீச்சராக மாறும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க டீச்சிங்கில் தே ஆர் நாட் குட். அவங்களுக்கு எப்படின்னா, நீ இதை பண்ணு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஷெஃப் இருக்காங்க. ஹோட்டலில் இருக்கிற ஷெஃப்பும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஷெஃப்பும் வித்தியாசம். இவன் ரெசிபி சொல்லுவான், அதை எப்படி காசாக்குறதுன்னு எனக்கு தெரியாது. அண்ட் ஹீ வாண்ட்ஸ் டு ஃபினிஷ் தி ஜாப் ஃப்ரம் மார்னிங் 8 to 3. அங்கே ஹோட்டலில் போனீங்கன்னா நான் காலையில் 5:45 வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு போகணும். ஸோ இந்த ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஆசிரியர்கள், நான் ஆசிரியர்கள் குற்றம் சொல்ல, ஆசிரியர்கள் வந்து ஒரு வணக்கத்துக்குரியவர்கள். ஆனால் இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாமல் என்ன ஆகிடுச்சுன்னா, அவங்களும் வந்து அந்த 10 to 5 8:30 மணிக்கு காலேஜ் ஆரம்பிக்கும், 3 மணிக்கெல்லாம் பேக் எடுத்துகிட்டு நான் மூவ் பண்ணிவிடுவேன். அந்த நிலை மாறுச்சுன்னா இவங்க இண்டஸ்ட்ரியில் போயிட்டு வந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை? இதை வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் தானே அவங்களுக்கு செய்ய முடியும். இப்போது ஒரு மாத சம்பளக்காரராக இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் இடையில் தனக்கான இண்டஸ்ட்ரியல் அறிவை பெறணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்பை நிறுவனமோ அல்லது அரசோ போர்டோ தானே உருவாக்கி கொடுக்கணும். கண்டிப்பாக. அதாவது இப்போ இன்ஸ்டிடியூஷன்லேருந்து போக சொல்கிறோம்னா நாங்கள் இப்போ அனுப்பத்துக்கு ரெடி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெல்லி இன்ஸ்டிடியூஷனில் எல்லா காலேஜும் நம்ம அது மாதிரி ட்ரை பண்ண முடியாது. சில விஷயங்கள் இப்போ எங்கள் டெல்லி யூனிவர்சிட்டி எடுத்து பொறுத்த வரைக்கும் நான் ரூலே போட்டிருக்கேன். நீ இங்கே வந்து 3 ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது, உனக்கு நான் பிரேக் கொடுக்குறேன், நீயே இன்ஸ்டிடியூஷனுக்கு போ, உனக்கு இங்கே வேணால் ஹாஃப் சேலரி வாங்கிக்கோ, நீ இங்கே எது வேணாலும் பண்ணிக்கோ, உனக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. வந்து பையனுக்கு சொல்லும்போது அவனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க இந்த ரியல் டைம் எக்ஸ்போஷர், ரியல் டைம் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் சொல்லுவாங்க இல்லையா, அது கிடைக்கும். ஓகே. ஒரு தனியார் பள்ளிக்கூடத்திற்கு செலவு செய்யக்கூடிய அளவுக்கு அல்லது ஒரு தனியார் கல்லூரி செலவு செய்யக்கூடிய அளவுக்கு அல்லது அதை விட அதிகமாக அரசு பள்ளிக்கூடங்களும் அரசு சார் பள்ளிக்கூடங்களிலும் இன்னும் செலவு செய்யப்படுகிறது. ஆனால் எல்லோரும் தனியார் பள்ளிகளையும் கல்லூரியில் நோக்கி வருவதற்கு அப்போ என்ன காரணம்? எங்கே வந்து இதோட குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு எது உண்மையிலே முட்டுக்கட்டையாக இருக்குது? மானிட்டரிங். தனியார் கல்லூரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் இருக்குது, போர்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது, எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட போய் பார்க்குறாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இன்றைக்கி எத்தனை கோர்ஸ் நம்மகிட்ட இருந்தாலும் அத்தனை கோர்ஸும் இப்போ எல்லாம் நேக்குன்றது ஒரு கோர்ஸுக்குன்னு வந்துடுச்சு. ஸோ ஒரு கோர்ஸுக்கு வந்ததுனால நீ இந்த கோர்ஸில் எப்படி இருக்குது, இந்த கோர்ஸில் எப்படி இருக்குன்னு நான் பண்ணுறேன். அதே மாதிரி அவன் செய்யலைன்னா நம்மளால் ஆக்ஷன் எடுக்க முடியும். இதே நீங்கள் வந்து அரசாங்கத்தில்ங்கிறது எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி ஒரு அவசியங்கள் இல்லை. நாம்ஸ் இருக்கும், இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம்.